புஷ் பண்றாங்க. ஃபேமிலி சைடு போய் நீங்க புஷ் பண்ணிருக்காங்க. அதோட ஒபினியன் அது பண்ணியிருக்க கூடாது இந்த டைமில். இட்ஸ் நாட் அ ரைட் டைம் தோணுது. பண்ணது ரைட்டா தப்பா இந்த டைம்? இந்த டைம் அவங்க பண்ணியிருக்க வேண்டாம்னு தோணுது. புஷ் இது நடந்துருக்குமா? அது கிளாரிட்டியே இல்லைங்க. அது கிளாரிட்டி இல்லை. பட் அது அவங்க பர்சனலாக இருந்தாலும் அவங்க இந்த டைம் பண்ணியிருக்க வேண்டாம். அது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நானும் நினைக்கிறேன். பட் அது தெரிலங்க. ஆனால் ஆக்சுவலி அது த்ரிஷாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆஃப்டர் 2 months எலெக்ஷன் வருது. உங்களோட ஒபினியன்? என்னோட ஒப்பீனியன் இப்போ ரொம்ப எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்குங்க. யாருக்கு வந்து ஓட் பண்ணணுங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. நான் ஆனால் பர்சனலி தளபதி ஃபேன். பட் இப்போ அவங்க பண்ணிகிட்ருக்க இந்த கன்ஃபியூஷனில் பட் ஸ்டில் ஐ ஓட் ஃபார் தளபதி. ஐ ஸ்டாண்ட் ஃபார் தளபதி. ஏன்னா நியூ கமர்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். அண்ட் வி நோ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லோரும் ரொம்ப நாளாகவே நமக்கு எவ்வளோ நாளாக என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க நம்ம பார்த்து தான் இருக்கோம். குட்ஸ் ஆர் பேட்ஸ் போத் ஆர் தேர். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிவ் சம் அதர் நியூ பர்சன் டு பி தேர். அதான் உதயநிதிக்கு ஆல்ரெடி சப்போர்ட்ஸ் இருக்கே. அவருக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவையே இல்லை. அவருக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதனால் யார் புதுசாக வராங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். ப்ரெஷர் இருக்குது. எங்களுக்கே அந்த ப்ரெஷர் ஃபீல் ஆகுதுங்க. ஸோ சம்டைம்ஸ் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அவர் வந்துடுவார். அது பண்ணியிருக்க கூடாது இந்த டைமில். இட்ஸ் நாட் அ ரைட் டைம் தோணுது. அது தப்போ ரைட்டோ அது நமக்கு தெரியாது. பட் இட்ஸ் தேர் பர்சனல். அதனால் அதை நம்ம எடுத்துக்கூடாது. இந்த டைம் அவங்க பண்ணியிருக்க வேண்டாம்னு தோணுது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இந்த டைம் பண்ணியிருக்க வேண்டாம். அது கிளாரிட்டியே இல்லைங்க. அது கிளாரிட்டி இல்லை. பட் அது அவங்க பர்சனலாக இருந்தாலும் அவங்க இந்த டைம் பண்ணியிருக்க வேண்டாம். எல்லாரும் ஒரே சைடு அவருக்கு ஒரு புஷ் கொடுக்கும்போது இவங்க சைடு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுது. அது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு நானும் நினைக்கிறேன். பட் அது தெரிலங்க. ஆனால் ஆக்சுவலி அது த்ரிஷாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். பட் பர்சனலி என்ன நான் யோசிக்கிறேன்னா அது அவங்களோட பர்சனல். அவ்வளோதான். எனக்கு வந்து அவரோட மூவி பற்றி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜனநாயகன் பார்க்கணும். அதில் ரொம்ப இதுவாக இருக்கும். அது எப்படா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இவர் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஐ திங்க் தளபதி கண்டிப்பாக வித்ட்ரா பண்ண மாட்டார். நெக்ஸ்ட் எலெக்ஷன் கூட அவர் திரும்ப அது வரைக்கும் இருப்பார். நெக்ஸ்ட் 5 years கூட இருப்பார். அவர் வின் பண்ணுறாரோ தோக்குறாரோ. ஆனால் நெக்ஸ்ட் 5th year அந்த ஆஃப்டர் எலெக்ஷன் வருது இல்லையா, அப்பயும் அவர் கண்டிப்பாக வந்து வருவார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதில் எப்படி பண்ணி அவங்கள தோக்க வச்சுட்டா கூட அடுத்த எலெக்ஷனுக்கு வரைக்கும் அவர் நிற்பார். அவர் ஜெயிக்கிற வரைக்கும் அவர் போக மாட்டாருன்றதை என்னோட ஒப்பீனியன். ஆமாம். பட் நெக்ஸ்ட் டைம் அவர் கண்டிப்பாக மாறிடுவார். அவரே கொஞ்சம் இவங்களெல்லாம் திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவர் வந்துடுவாருன்னு தோணுது. இங்கே சென்னையில் எனக்கு தெரிஞ்சு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் தான் தோணுது. ஆனால் டவுன் சவுத்தில் தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் இங்கே நல்லா சப்போர்ட்ஸ் இருக்கும் தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர்லலாம் நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குன்னு நானே பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அங்கெல்லாம் இருக்குது. ஐ திங்க் நான் பெரம்பூர்லேயே நிற்கலாம் தான் சொல்லுவேன். இல்லை ஆக்சுவலி குளத்தூர் வில்லிவாக்கம்லாம் கொஞ்சம் இதுதான். பட் பெரம்பூரில் நிற்கலாம் தான் எனக்கும் தோணுது. சப்போர்ட் விஜய் சாருக்கு தாங்க. ஏன்னா ஒரு டிஎம்கே அவங்க சொன்ன மாதிரி தான் டிஎம்கே எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு புதுசாக யாராவது ஏதாவது இன்னும் நல்லது பண்ணுவாங்களான்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக விஜய் சாருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இட்ஸ் ஆல் பாலிடிக்ஸ் தாங்க. அதுவே எங்களுக்கே தெரியுது. முன்னாடினா நம்மளுக்கு தெரியாது. இப்போது காமன் பீப்புளுக்கு தெரியாது. என்ன சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம நம்பிடுவோம். இப்போ எங்களுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் வந்து இவர் டவுன் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கே தெரியுது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மீறி அவர் வந்துருவாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட சப்போர்ட் அவர் இக்னோர்லாம் பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. எதனால இது அவருக்கு கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அவருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இது ஒரு பர்சனல் தாங்க. அது முன்னாடியிலேருந்து அது போயிட்டு தான் இருக்குது. அது எலெக்ஷன் டைமில் கொண்டு வந்தால் அவருக்கு இன்னும் அவர் என்ன சொல்கிறது ப்ரெஷர் இருக்கும், மென்டல் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி பண்ணுறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இதெல்லாம் பர்சனல். அது எல்லோரும் தான் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. விஜய் மட்டும் கிடையாது. பர்சனல் லைஃப்பில் நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதனால் அவரோட பொலிட்டிக்கல் இது வந்து ஃபேம் வந்து குறையும் அப்படின்னா என்னோட ஒப்பீனியன் படி கிடையாது. எனக்கு அது தெரியாதுங்க. எல்லாம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷரில் பண்ணியிருப்பாங்கங்க. அவங்களுக்கு என்ன ப்ரெஷரோ யாருக்கும் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் என்னோட சப்போர்ட் விஜய்க்கு தாங்க. ஐ வாண்ட் சம்திங் நியூ. எஸ்.
ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை இல்லை அது தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம அதையும் அரசியலையும் சேர்க்கக்கூடாது. அரசியலில் அவர் என்ன பண்ணுறாரு தான் பார்க்கணுமே தவிர தனிப்பட்ட இதெல்லாம் கலர்றதெல்லாம் தப்பு. இந்த டைம் தான் அப்ளை பண்ண அவசியம். எல்லாமே அரசியல் தான், எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. இதெல்லாம் தாண்டி வர்றது தான் ஒரு இது. கண்டிப்பாக வருவாப்புல, அதில் ஒரு மாற்றம் இல்லை. அப்படி இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதில் அரசியல் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. நாங்களாக தான் நினைக்கிறோம் கண்டிப்பாக இதில் ஒரு அரசியல் இருக்குது. ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் வருது. இதுக்கு முன்னாடியே வந்திருந்தால் யாரும் எதுவும் நினச்சிருக்க மாட்டாங்க. கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது தான் டவுட் ஆகுது எல்லாருக்குமே. கண்டிப்பாக அவருக்கு ஏற்கனவே அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க பயங்கரமாக. இதுவும் அதில் ஒரு அழுத்தம் தான். கண்டிப்பாக இதெல்லாம் தாண்டி வருவார், கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. இல்லை அதெல்லாம் இல்லை. அவரை எப்படி சொல்கிறது, அவரை ஃப்ரீயாக விட்டாலே நல்லா பண்ணுவார். இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க தான் கண்டிப்பாக அவர் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஆமாம், அவரையும் அப்படி தான் பண்ணாங்க. ஆனால் இந்த வாட்டி மக்கள் உஷாராக இருக்காங்க. விஜயகாந்தை விட்ட மாதிரி இவரை விட மாட்டாங்க. கண்டிப்பாக இவர் கண்டிப்பாக வருவார், அந்த நம்பிக்கை இருக்குது. அதான் விஜய் வரணும் தான் ஆசை எல்லாருக்கும். ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக. என்ன மாதிரி அரசியல் எதிர்பார்க்குறது? மாற்றம் இப்போ இருக்கிறது எதுவுமே இல்லாத ஒரு ஊழல் லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறாங்களா தூய்மையான ஆட்சி, அதுக்கு விஜய் வரணும். இல்லை தனிப்பட்ட முறையில் யாரையும் குறை சொல்கிறதுலாம் இல்லை, நம்மளுக்கு தான் ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமுக்கிருங்க.